ஒரு அரசாங்கம் நல்ல முறையில் செயல்பட வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக மத்திய அரசுடைய துணை இருந்தால்தான் செய்ய முடியும். மாநில அரசும் மத்திய அரசும் சேர்ந்து இருந்தால் செய்ய முடியும் என்பதை உணர்ந்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் உணர்ந்தவர், நமது எடப்பாடி அவர்களும் என்னை உணர்ந்தார்கள். கடந்த 4 ஆண்டு காலம் மத்திய அரசோடு நல்ல ஒரு ஆட்சியை தந்தவது நமது இபிஎஸ் அவர்கள். தொடர்ந்து அவருடைய தலைமையிலே தமிழகத்தில் ஒரு நல்லாட்சி மலர வேண்டும், திராவிட மாடல் ஆட்சி வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்பதற்காக இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி உருவாகியிருக்கிறது. எந்த திட்டமும் வரல அப்படிங்கிறாங்க. ஆனால் நம்முடைய மத்திய அரசு இந்த மாவட்டத்திற்கு மட்டுமே செங்கல்பட்டு மாவட்டத்தில் பாலாற்றின் குறுக்கே 4 வழி சாலை தந்தது மத்திய அரசு. ஆனால் அதெல்லாம் மறுக்கிறார்கள் இன்றைக்கு. அதே மாதிரி 571 கோடி ரூபாய் செலவில் இன்னைக்கு 124 கிலோமீட்டர் நீளத்தை உள்ளடக்கிய திருப்பதி திருத்தணி சென்னை சாலை இன்றைக்கு மத்திய அரசு கொடுத்திருக்கிறது. சுமார் 295 கோடி ரூபாய் செலவில் 33 கிலோமீட்டர் உள்ளடக்கிய சென்னை தடா சாலை திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிறது. மாண்புமிகு நரேந்திர மோடி அவருடைய அரசு கொண்டு வந்திருக்கிறது. 600 கோடி ரூபாய் திட்ட செலவுடன் 30 கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட சென்னை எண்ணூர் துறைமுக இணைப்பு சாலை, இது போன்ற திட்டங்களை வழங்கியது மத்திய அரசு. அமிர்த பாரத திட்டத்தின் கீழ் செங்கல்பட்டு ரயில் நிலையத்தை புதுப்பிக்க 22 கோடி ரூபாய் செலவில் மத்திய அரசு நிதி ஒதுக்கிறது. அவ்வளவு ஏன், இன்றைக்கு மாமல்லபுரத்திற்கு சீன அதிபரையே கூட்டிட்டு வந்து நமது மாவட்டத்தையும் தமிழ்நாட்டிற்கும் தமிழுக்கும் பெருமை சேர்த்தவர் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இந்த மாதிரி உங்கள் மாவட்டத்திற்கு பல்வேறு திட்டங்களை வளர்ச்சி அடைவதற்கு இதுபோன்ற அதிமுக தலைவர்களையும் பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களையும் உருவாக்கி சட்டமன்ற உறுப்பினர்களாக அமைச்சர்களாக இதே மாவட்டத்தில் உருவாவதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நீங்கள் எல்லோரும் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டு